ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை, ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை வாசிக்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். அடுத்த இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாத்தான்வேல் ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லுகிறது, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ. உங்களுக்கு தெரியும், ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழே அடிபணியாதவர்கள் யூதர்கள், ஜனங்கள். ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும், இந்த நாசரேத்தில் இருக்கிறவங்க மட்டும் அவர்களோட கொஞ்சம் சம்பந்தம் கலவிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படின்னா, அந்த ஏரியாவினுடைய மொத்த குப்பை கிடங்காக இருந்தது இந்த நாசரேத் என்கிறது வெளியூருக்கு போகிறவங்க எல்லாம் இடையில தங்கிட்டு போகிற ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே அவர்கள் இவர்களை பக்கத்திலேயே கொஞ்சம் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ அதனால தான் நாத்தான்வேல் கேட்குறான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? அப்போ தான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், நீ அதை பார்த்தா தான் தெரியும். பார்த்தா நாசரேத்திலிருந்து இந்த உலகத்தையே மீட்கிற இரட்சகர் இந்த உலகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். ஆமென். ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து, புறக்கணிக்கப்பட்டவைகளிலிருந்து, நிறைய பேர் அற்பமாய் நினைத்தவைகளிலிருந்து ஒரு மகா பெரிய காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியும் என்கிறதை இந்த வசனம் மூலம் ஆண்டவர் நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருப்பாரானால், ஆண்டவர் நம்மை தொடுவாரானால், எந்த இடத்துல இங்கேருந்து ஒரு நன்மை வருமா, இவனிடத்திலிருந்து ஒரு நன்மை வருமா, இந்த குடும்பத்திலிருந்து ஒரு நல்லது நடக்குமா, இவங்க குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு வருவாங்களா அப்படின்னா, அநேகருடைய புத்திக்கு எட்டாத நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்மிலிருந்து கர்த்தர் நினைக்க முடியாத அளவிற்கு பெரிய காரியத்தை கர்த்தரால் நிச்சயமாய் செய்ய முடியும். நான் நம்புகிறேன், வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அப்படித்தான் கர்த்தர் செய்ய போகிறார். சாதாரணமாய் அந்த அற்பமாய் நினைக்கப்பட்டிருக்கிற அந்த பிஸ்னஸை ஆண்டவர் இதிலிருந்து ஒரு நன்மை வருமா என்று நினைக்கிற இதில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நீங்க அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கும் போது அப்படின்னா 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே. ஆனால் அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆமென். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு அத்தி மரம் அதை கண்டோம். இன்னொரு இந்த நீங்கள் இப்போ நம்ம வாசித்த இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் இங்கே ஒரு அத்தி மரம். அப்போன்னா 2 அத்தி மரம் 2 நபர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 அத்தி மரம் 2 நபர்கள். அப்போ அந்த அத்தி மரத்தினுடைய கீழே இருந்தது யாருன்னா, வேதம் சொல்கிறது நாத்தான்வேல் அப்படின்ற ஒருத்தர் அந்த அத்தி மரத்தை குறிப்பிட்ட ஆண்டவர் சொல்றாரு. இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த அத்தி மரத்தில் யார் இருக்கிறது அப்படின்னு சொன்னா சகேயு. அப்போ 2 அத்தி மரம் 2 மனிதர்கள். ஆனா நாத்தான்வேலை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும்போது, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே கண்டேன். பொதுவா ஒரு மரத்தினுடைய கீழே ஒரு மனுஷங்க எதுக்கு உட்காருவாங்க?
எதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நிழலுக்காக தான் நம்ம மரத்திற்கு கீழே போவோம். அப்படின்னா ரொம்ப சோர்வா இருக்கும்போது, களைப்பா இருக்கும்போது இளைப்பாறுதலுக்காக ஒரு மரத்தின் கீழே போய் நிற்கிறது மனுஷனுடைய வழக்கம். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து 2 பேருக்கு அற்புதம் பண்ணுகிறார். 2 பேருக்கும் ஒரே மரத்தை குறிப்பிட்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஒருவனுக்கு கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ இப்ப என்ன பண்றேன்னா ரொம்ப சோர்வா இருக்க, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை நான் கண்டேன். அப்படின்னா ரொம்ப டயர்டாகி ரொம்ப பிரச்சனையினால தாக்கப்பட்டு இதுக்கு மேல என்னால போகவே முடியாது என்கிற ஒரு சோர்வின் நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, நாத்தான் வேலை கர்த்தர் கண்டார். நான் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சில வேளைகளிலே நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை, நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலை, ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். அப்படியே இளைப்பாறணும், எனக்கு ஒண்ணுமே அடுத்த இது எடுத்து வைக்க முடியாது, இளைப்பாறுதல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நாத்தான் வேலை கர்த்தர் கண்டார். அவனை ஒரு பெரிய காரியத்திற்காக கர்த்தர் அழைத்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கு சோர்வுகளை மாற்றி, உங்க ஒவ்வொருத்தருடைய சோர்வுகளை மாற்றி, ஆமேன், நீங்களும் அந்த நாத்தான் வேலை போல சொல்லுவீர்கள், ஆமேன், கர்த்தரை நம்ம கண்டோம், ஆமேன், சாட்சியாய் நிறுத்துகிறவரை நம்மை காண பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய டயர்டுக்காக அதை எதையும் எதிர்த்து நிற்க முடியாம அந்த மனுஷனை பார்க்கிறார். இன்னொன்று ஒளிஞ்சிருக்கிற மனுஷன். இந்த அத்திமரத்தினுடைய இலை வந்து ரொம்ப பெரிய இலையா இருக்கும். அத்திமரத்துக்கு கீழே ஒருத்தர் போய் உட்கார்ந்தா, அந்த இலைகளின் நடுவில் உட்கார்ந்தா அவங்க வெளியில வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவிற்கு அந்த இலைகள் மூடும். அதனால தான் ஆதி ஆகமத்தில் வந்து ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது அவர்களுக்கு அத்தி இலைகளை தைத்து கொடுத்தார் அப்படின்னு. அப்போ இங்க ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா ஒளிஞ்சுக்கிறான். அப்படின்னா யாரையுமே எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு திராணி இல்லை. ஒரு மனுஷன் ரொம்ப டயர்டா இருக்கான், இன்னொரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு மற்றவங்களை எதிர்நோக்கிறதுக்கு, அவர்களுடைய காரியங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து தைரியமே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா 2 மனிதர்களையும் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே கர்த்தர் கண்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன், ஆண்டவர் வந்து எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஒரு மனுஷனை பார்க்க முடியும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை பார்க்க முடியும்ன்றதற்கு இந்த 2 வசனமும் ரொம்ப பெரிய ஆதாரம். என்ன பார்க்கல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறான். ஆமேன். அத்திமரத்தின் கீழே கண்டவனுக்கு ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அத்திமரத்திலே ஒளிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு இனி நீ ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாகவும் தைரியமாய் நிறுத்தின அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, ஆமேன், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை காண்கிற தேவன். நீங்க எங்கிருந்தாலும் ஆண்டவர் காண்கிறார். உங்க சூழ்நிலையை ஆண்டவர் எங்கிருந்தாலும் கர்த்தர் காண்கிறார். ஆமே, நம்மை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் இன்றும் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், 2 சூழ்நிலையில், 2 மரத்தில், 2 வித்தியாசமான அனுபவத்தில் இருக்கிற மனிதர்களை அவர்களுக்கு ஏற்றது போல கண்டு அவங்க 2 பேருக்கும் பதில் கொடுக்கறதற்கு ஆண்டவர் நல்லவராக இருப்பார். ஆனால் ஒரு கூட்டத்தில் நம்ம 1000 பேர் இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் 10,000 பேரையும் தனித்தனி விதத்தில் பார்க்கிறதற்கு கர்த்தரால முடியும். நம்ம எத்தனை பேர் அட்டன் பண்ணாலும் அத்தனை பேரையும் தனித்தனியாய் விசாரிக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். காரணம் என்னன்னா, அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவன். ஒரு 5 டைம் கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அத்திமரத்தின் கீழ் இருக்கிறவனை கண்டவர், அத்திமரத்தின் மேலே ஒளிந்து கொண்டவனை கண்டவர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, காண்கிற தேவன். அவர் வந்து பக்கத்துல வந்து மேலே அந்த காட்டத்தி மரத்தில் அப்படி மேலே அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. பார்த்துட்டாரு. அதே போல இந்த அத்திமரத்தின் கீழ் இருந்த நாத்தான் வேல் வந்து பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. அவர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் அவனை சொல்லும் போது சொல்றாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். அதனால நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களையும் என்னையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார்.
நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதையும் அவருக்கு தெரியும். எதுவுமே மறைவே இல்லை. உங்களை அவங்க திட்டுனது ஆண்டவருக்கு தெரியும். உங்களை கெட்ட வார்த்தையில் பேசினது அவங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் கடந்து போன அந்த நெருக்கம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ இருக்கிற அவமானம் உங்களுக்கு தெரியும். நான் நம்புகிறேன் கர்த்தர் அதை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனால் சீக்கிரமாய் சாய்ந்து போகிற அந்த நிழலை விட்டுட்டு ஒரு உன்னதமான நிழலுக்கு சீக்கிரமாய் ஆண்டவர் கொண்டு வருவேன் என்று கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு மனுஷன் அவங்க பார்வைக்கு நல்லவரா தெரிறாரு பாருங்க. இந்த உத்தம கபடத்தை இஸ்ரவேலன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நற்சாட்சி கொடுக்கும்போது யாருமே எதிர்க்கவே இல்லை பாருங்க. யாருமே எதிர்க்கவில்லை. ஏன் ஆண்டவர் அவனை அப்படி சொல்றீங்க, அவனுக்கு எதுக்கு அந்த பட்ட பேரை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அந்த மனுஷனை உயர்த்துறத அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே நேரத்தில் சகேவை பார்த்து நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் எதிர்ப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை பேரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் எனக்கு அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா, ஒருத்தன் குவாலிட்டி உள்ளவன், ஒருத்தன் தகுதி உள்ளவன். உலகத்தினுடைய பார்வைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு ஒரு நபர் தகுதி உள்ளவர், இன்னொரு நபர் தகுதி அற்றவர். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ரெண்டு பேரையும் தகுதி உள்ளவர் ஆக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளையே, பாஸ்டர் இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அந்த நபர் தகுதி உள்ள ஆள், அந்த நபர் தகுதி உள்ள பர்சன், ஆனால் நான் தகுதி அற்றவன். ஆனால் உங்களையும் என்னையும் தகுதியாக்குற ஒருவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இனியும் ஆண்டவர் உங்களை ஒளிஞ்சு வாழ்றதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். உங்களை கர்த்தர் வெளியரங்கமா கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தைரியமாய் நிற்கிற நாள் சீக்கிரமா வரும்னு நாங்க நினைக்கிறேன். நீங்க எந்த காரியம் இல்லைன்னு நினைச்சு ஒளிஞ்சிருக்கிறீங்களோ, எந்த காரியம் இல்லாததுனால அவங்களுடைய முன்னாடி உங்களால நிற்க முடியாதோ, ஒன்று அந்த காரியத்தை உங்களுக்கு தருவார். இல்லைன்னா அதை குறிச்ச மன தைரியத்தை உங்களுக்கு தந்து அவர்களுக்கு முன்பாக நீங்கள் தைரியமாய் நிற்க பண்ணுகிறதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, தைரியமாய் நிற்க பண்ணுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். இந்த ஜபத்திற்கு பிற்பாடு ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்கும்னா, நீங்க இனி ஒளிஞ்சு, நீங்க இனி ஓரமா ஒதுங்கி, நீங்க இனி ஒரு இன்ஃபீரியரோட அப்படியே மன தாங்கத்தோட இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதை யார் தான் தரணும்னா கர்த்தர் ஒருவரே நமக்கு தருவார். இனி யார் முன்னாடியும் நான் குறைஞ்சவன், நான் அழகில்லை, நான் அசிங்கமாக இருக்கிறேன், எனக்கு இப்படி நடக்கலை, இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி போகிறீங்க பாருங்கள். ஒதுங்கி போகிறீங்க பாருங்கள். மறைஞ்சு வாழ்கிறீங்க பாருங்கள். முன்னாடி நிற்கிறதுக்கு தைரியமே இல்லாமல் இருக்கிறீங்க பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி சகைவை அத்தனை பேருக்கு முன்பாகவும் இயேசுவே சொல்லிட்டார்ல, ஆண்டவரே சொல்லிட்டார்ல, அதற்கு பிறகு யாரும் உங்களை தடை செய்ய முடியாது. அதனால சகைவை சாட்சியாய் நிறுத்தினது உண்மையானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் தைரியமாய் நிற்க பண்ணுவார். இனி அத்திமரத்தில் ஒளிய வேண்டியது இல்லை, இனி ஒளிய வேண்டிய சூழ்நிலை வராது. கர்த்தரே அந்த கிருபையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என்னை அவர் காண்கிற தேவன். ஆமென். ஸோ இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். அதனுடைய ஆழங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தில் யோபுனுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது
தடைபடவே தடைபடாது. அப்போ பெரிய பாடுகளுக்குள்ளாக போன ஒரு மனுஷன் தான் இந்த யோபு. நிறைய உபத்திரவத்திற்குள்ளே போய் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவன் யோபு. தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஆடு மாடுகள், தன்னுடைய வசதி, தன்னுடைய சரீரத்தில் பலவீனம், இப்படி எல்லாத்தோடையும் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்து ஒரு கீழ் நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய வாழ்க்கையில இனி மறுபிறப்பு இல்லை, இவனுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இவன் எழும்புறதற்கு முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில யோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அது தடைபட்டு போவதே இல்லை. ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நினைத்த அந்த காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியும். மனிதனால் செய்ய முடியாத அந்த காரியத்தை கர்த்தர் சொல்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுடைய படிப்பினால், திறமையினால் செய்ய முடியாத அனைத்து காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு மனிதன் நினைத்தானோ அந்த காரியத்தை எல்லாம் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒன்றல்ல, இரண்டல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல காரியத்தையும் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென், நல்ல கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட்டு போவதே இல்லை. ஆமென். தடையாக மாறவே மாறாது. தடைகளை உடைக்கிறவர். இந்த 100 நாட்களில் கர்த்தர் இந்த ஜெபத்தை தடைகளை உடைக்கிறதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா தடைகளும் உடைய போகிறது. யார் தடை செய்ய நினைத்தாலும் அந்த தடையிலிருந்து கர்த்தர் அவர்களை எடுத்து போட்டு அந்த தடைகளை மாற்றி நமக்கு ஒரு கிருபையான அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தடை அப்படின்ற அந்த சம்பவம் வரும்போது வேதத்தில் ஒரு நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய அந்த சாப்டர்ல இருக்கிற தடைகளை ஆண்டவர் மாற்றுகிறதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 39வது வசனம், அகைன் அடுத்து 44வது வசனத்தை வாசிக்கலாம். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையில் உள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாதையை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேரே ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. இனி 43, 44 வாசிக்கலாம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலிலே விழுந்து கரை ஏறவும், மற்றவர்களில் சிலர் பலகையின் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாகி எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சாப்டரை வச்சு நம்ம இடையில எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்ற வாக்கு தத்தத்தை வச்சு நம்ம தியானிச்சோம். இது ஒரு பெரிய கப்பல் பிரயாணம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பல் பிரயாணத்தில் இருக்கிறார். அதுல இருக்கிறவங்க நிறைய பேர் கைதிகள் இருக்கிறார்கள். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஓரளவு இந்த கப்பல் இப்பொழுது உடைஞ்சு எல்லாருமே, ஒரு சிலர் சாக போறாங்க, இன்னொரு சிலர் தப்பிச்சு போறாங்க அப்படின்ற ஒரு சில சூழ்நிலைகள் அங்கே உண்டாகிறது. உண்டான உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற கைதிகளை நம்ம தப்ப விட வேண்டாம், நம்ம என்ன பண்ணுவோம்னா
எப்படியாவது இவர்களை வந்து இதில் இங்கேயே கொன்றுவோம், இதுக்கு மேலே அவங்க வந்து தப்பிச்சு போனால் அதனால பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னும் போது இங்கே இருக்கிற ஒரே ஒரு தேவ மனுஷன் அப்படின்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தப்புவிக்கிறதற்காக ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய மனதிலே ஏவி இவர்கள் போட்ட அத்தனை திட்டத்தையும் ஆண்டவர் முறியடித்து இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக எல்லாரையும் இந்த கப்பல் பிரயாணத்தில் கர்த்தர் காப்பாற்றுகிறத இதில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை காப்பாற்ற நினைச்சிட்டாரு. ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த கப்பர் சேதத்திலிருந்து விடுதலையாக்க நினைச்சிட்டாரு. அவனுக்கு விரோதமாய் அங்கே இருக்கிற சேனாதிபதிகள், அங்கே இருக்கிற மனிதர்கள் எழும்பினாலும் ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷனுடைய யோசனையை கொண்டு வந்து பவுலையும் அவனுடைய கூட இருந்தவர்களையும் தப்புவித்தது போல கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபட்டு போவதே இல்லை. அவர் செய்ய நினைத்தது உங்களுக்கு தடைபடாது. தடுத்துடுவார்களோன்னு நீங்க நினைக்கலாம், அவங்க தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கலாம், அவர்களுக்கு தடுக்கக்கூடிய வசதிகளும் பலனும் இருக்கலாம், அவர்கள் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு நான் செய்ய போகிறதை, உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் செய்ய போகிறதை, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறதை அந்த மனிதர்களால தடுத்து நிறுத்த முடியாது. தடைகளை உடைக்கிற கர்த்தர் எத்தனை பேர் தடுத்து நிறுத்த நினைத்தாலும் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுவோம் ஆமென். இந்த 93வது நாள் தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. வரவேண்டிய அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துகிற மனுஷ சக்திகளை கர்த்தர் இப்பொழுது முறியடிக்கிறார். ஆமென். மனித சக்திகளை ஆண்டவர் முறியடிக்கிறார். பிசாசுனுடைய சக்திகளை ஆண்டவர் முறியடித்து அந்த தடைகளை மாற்றி கிருபையாய் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. வேதத்தில் நம்ம இந்த 100 நாளில் நிறைய தியானிச்சோம். 38 வருடமாய் வியாதியா இருக்கிற மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுக்கு வந்து அவ்வளவு வருஷமா வியாதியா இருந்தாலும் அங்கே இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது யாரு? யார் உனக்கு இந்த காரியத்தை சொன்னா? இன்னைக்கு நீ எப்படி இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கலாம்? நடக்கிறது உனக்கு நியாயம் அல்ல அப்படின்னு அவனை வந்து சத்தம் போடுறாங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த மனுஷன் இவ்வளவு நாளாய் பாடுபட்டு இருக்கிறானே, இவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணுமேன்னு சொல்லி அவங்களுக்கு யாருக்குமே தோணல. அத்தனை பேரும் அதை தடுத்து நிறுத்துறதற்கு தான் முயற்சி எடுத்தாங்க. ஒருவேளை அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு இன்னைக்கு இவனை விடுதலை ஆக்கலாமான்னு கேட்டிருந்தா அத்தனை பேர் வந்து கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அவர்கள் அப்படி அறிந்திருந்தும், சொல்லுவார்கள் என்று தெரிந்திருந்தும், எதிர்ப்பார்கள் என்று தெரிந்திருந்தும் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தை கர்த்தர் எந்த விதத்திலும் தடை செய்கிறதற்கு ஆண்டவர் விடவே இல்லை. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவர் செய்ய நினைத்தது தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது தடுக்க முடியாது. அந்த திருமண காரியத்தை தடுக்க முடியாது, அந்த சமாதானத்தை தடுக்க முடியாது, அந்த வருமானத்தை தடுக்க முடியாது, அந்த உயர்வை தடுக்க முடியாது. ஓ, கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சதை ஒரு மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஆமென். துஷ்ட ஆமான் வந்து முர்தகாய்க்கு விரோதமாய் எழும்பி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் முயற்சி எடுப்பான். அந்த முர்தகாய்க்கு எதுவுமே கிடைக்கிறதற்கு ஆமான் கண்டிப்பா விட்டுருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து முர்தகாய்க்கு செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சத அதே இடத்துல இருந்த ஆமானால தடுத்து நிறுத்த முடியல. அவனுடைய வஞ்சகத்தால தடுத்து நிறுத்த முடியல. அவனுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அதம் பண்ணி முர்தகாயை அவன் கண்களுக்கு முன்பாக முர்தகாயினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தினார். சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்ததை தடுக்கிறவன் யார்? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது.
தடுக்கணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு முட்டுக்கட்டை போடணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக விடாதபடி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நாள் ஜெபத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறதுனால கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அந்த மனுஷன் தடுக்க முடியாது. அந்த தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். அடுத்த வருஷம் உங்களுக்கு வரப்போகிற ஒரு நன்மையினுடைய தடை இன்றைக்கு உடைகிறது. 3 ஆண்டுகள் தாண்டி உங்களுக்கு வரப்போகிற ஒரு நன்மையினுடைய அந்த தடை இன்றைக்கு உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உடைகிறது. அந்த தடைகள் இல்லாமல், எந்த தடையும் இல்லாம இனி நீங்க ரொம்ப சுலபமாய் சுதந்தரிப்பீர்கள், லகுவாய் சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. அதை தடுக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த அதிகாரத்தில் இவர்களுடைய இந்த பிரயாணத்தை தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிரயாணம் தடையில்லாமல் கடைசியாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் ஒரு ஆசீர்வாதமான இடத்துல போய் காலடி எடுத்து வச்சாங்க. அதனால ஆண்டவர் இந்த அதிகாரத்தின்படி நம்ம இன்று ஆசீர்வதிக்க போறார். இதுல இந்த ஜனங்கள் இந்த தடைகள் மாறுவதற்கு இந்த கப்பல் பிரயாணத்துல இந்த கப்பலில் இருந்து சில காரியத்தை அவங்க தூக்கி போடுறாங்க. அதை இன்னைக்கு தியானிக்கும் போது ரொம்ப வித்தியாசமாய் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா ஒரு பெரிய காற்று இந்த கடல்ல இந்த கப்பல்ல மோதுது. இந்த கப்பலுடைய முன்னணியும் நல்லா இருக்குது, பின்னணியும் உடைஞ்சு போயிருச்சு. என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப இவங்க அத்தனை பேரும் இந்த பிரச்சனைக்கு தப்பணும், இவங்க அத்தனை பேரும் கரை சேரணும், இவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். ஆனால் இந்த கப்பலிலே இருக்கிற சில காரியத்தை அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தூக்கி வெளியில போடுறாங்க. அதனுடைய ஆழத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய பிரயாணத்துல இந்த மாதிரி இருக்கிற காரியத்தை கண்டிப்பாக நம்ம வெளியே தூக்கி போடுவோம்னா நான் நம்புறேன் நம்ம கண்டிப்பாக கரை சேர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக நீங்க அந்த அப்போஸ்தலர் நடபடி 27ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாள் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மேலும் பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம இப்ப எதுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. நம்ம ஒரு கப்பல் பிரயாணத்திலே இருக்கிறோம். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ அந்த பிரயாணம் என்ன ஆக போகுது? அந்த பிரயாணத்தை தடை பண்றதற்கு அங்க இருக்கிற மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிரயாணம் என்ன ஆகாது, தடை ஆகாது, தடை பண்ண மாட்டேன். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த பிரயாணம் தடைபடாது, இந்த வியாபாரம் தடைபடாது, இந்த திருமணம் தடைபடாது, இந்த ஆசீர்வாதம் தடைபடாது. ஏன்னா தடைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிற தடைகளை இனி நிச்சயமா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு காலம் தான், ஒரு காலம் தடையா இருக்கும். நான் உண்மையிலே நான் இப்போ கண்டினியூவா நம்ம சர்ச்சில் 100 நாள் கிட்டத்தட்ட 93 நாட்களாக நம்ம ஆராதனை நடத்திட்டு இருக்கிறோம். சர்ச்சில் சவுண்டு இருக்குது, வெளியே போகுது. ஆனா இது சாத்தியமே இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. இந்த திருச்சபையை ஆரம்பிச்சு இங்க இருக்கிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 100 நாள் ஜெபம் ஆரம்பிக்கணும்னா கூட அது முடியவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள பெரிய தடைகள் வரும். 10 நாள் ஜெபம் பண்ண முடியாது. 7 நாள் கண்டினியூவா ஜெபம் பண்ணணும்னா கூட எல்லா ஜன்னலையும் அடைச்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதை சவுண்டை கம்மி பண்ணி மேலே இருந்து ஸ்பீக்கரை கீழே தொங்க விட்டு இந்த மாதிரிலாம் எதுக்கெடுத்தாலும் தடை, எதுக்கெடுத்தாலும் தடை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல, இந்த ஊழியம் செய்கிறதற்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா தடைகளே இல்லாம கர்த்தர் ஒரு பெரிய விசாலத்தை கத்த தந்திருக்கிறார். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறத பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. அப்படின்னா ரொம்ப தடையாவே இருக்கலாம். அது ஒரு காலம் எதுக்கெடுத்தாலும் தடையா தான் இருக்கும். அது ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார், ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துகிறார். ஆனா அது தடையா இருக்குதுன்றதுக்காக விட்டுட்டு ஓடிடக்கூடாது, தடையா இருக்குன்றதுக்காக நிறுத்திடக்கூடாது. நீங்க தடையாக இருக்கும்போது சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருங்கள்.
திடீரென்று ஆண்டவர் ஒரு நாளை உங்களுக்கு கட்டளையிடுவார். அதற்கு பிறகு நீங்க கட்டளையிடுவீங்க, அது நடக்கும். நீங்க பேசுவீங்க, அது நடக்கும். நீங்க ஆலோசனை பண்ணுவீங்க, அது நடக்கும். நீங்க சொல்லுவீங்க, அது நடக்கும். நீங்க பிளானை போடுவீங்க, அது பாட்டுல தடை இல்லாம கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்சபைக்கு எப்படி அது நடந்துச்சோ அதே போல உங்களுக்கும் அப்படியே நடக்கட்டும். இன்னைக்கு தடையா இருக்கிற நீங்க இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் தடை தடை தடை, எங்க போனாலும் தடையா இருக்குது. எந்த வாசலுமே உங்களுக்கு திறக்கல, எங்க போனாலும் ஒரு முட்டுக்கட்டை இருக்குது. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சீக்கிரமா இந்த காலம் உங்களை விட்டு போகும். அதற்கு பிறகு நீங்கள் நினைக்கிற அத்தனை காரியத்தையும், நீங்கள் வேண்டிக் கொண்டுகிற அத்தனை காரியத்தையும் எந்த தடையுமே இல்லாம கர்த்தர் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வைப்பார். அப்போ இந்த பிரயாணத்தை அவங்க ஆரம்பிக்கும் போது, அந்த பிரயாணத்தை தடை பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த காப்பாற்றப்படுகிறத தடை பண்ணும்போது ஆண்டவர் அந்த இடத்துல காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்போ இந்த கப்பல் வந்து இப்ப பிரயாணம் போகிறது. இப்ப இந்த பிரயாணம் கடைசி வரைக்கும் தடையில்லாமல் போய் சேர்றதற்கு நம்பர் 1, முதலாவதாக என்ன பண்றாங்களாமா, தங்களுடைய மேலும் பெரும் காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். அப்போ ஒரு கப்பல் பிரயாணத்தில் போகும்போது அந்த கப்பல் ஆபத்தில் இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பலுடைய பாரத்தை வந்து குறைப்பாங்க. அப்பதான் அந்த கப்பல் வந்து ரொம்ப வேகமா போக முடியும், சீக்கிரமா போக முடியும், மூழ்காம போக முடியும். முதல்ல வந்து நீங்க வந்து எந்த கப்பல் ஆக்சிடென்ட்டையும் பாருங்க. இந்த கப்பல் ஆக்சிடென்ட் பொதுவாக நீங்க யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கூட யோனா வந்து வழி மாறி போவார்ல, அப்ப அந்த கப்பல் வந்து இப்ப மூழ்கத்தக்கதா வரும்போது ஜனங்கள் எல்லாரும் உடனே என்ன எடுத்து போடுவாங்கன்னா சரக்குகளை எடுத்து உடனே வெளியே போடுவாங்க. இதுதான் பழக்கம். அப்போ நான் ஆவிக்குரிய விதத்தில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கப்பல் வந்து தடையில்லாம ஓடணும்னா நீங்க நெக்ஸ்ட் இயர்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கரை சேர்க்க பண்ண போகிறார். கர்த்தர் ஒரு கரையை பார்க்க ஆண்டவர் உதவி செய்ய போறார். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையற்ற சரக்குகளை முதல்ல என்ன பண்ணணும்னா வெளியே எடுத்து போடணும். வேதம் சொல்கிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தின் பேர்ல என்னவா இருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். வீணான யோசனைகளை எடுத்து வெளியே போடணும், வீணான கோபத்தை எடுத்து வெளியே போடணும். இப்போ உங்கள்ட்ட இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பின் ஜெபமாகவே நம்ம பண்ணுவோம். இந்த 93வது நாள் உங்களை முழுக்க முழுக்க சுத்திகரிமை. இப்போ உங்களுக்குள்ள வேண்டாதது என்ன இருக்குது, வேண்டாதது என்ன இருக்குது? தேவையில்லாத பாரத்தை நம்ம எப்படி சுமக்க முடியும்? தேவையில்லாத கவலையை நம்ம எப்படி சுமக்க முடியும்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்க சுமக்கிற கவலை அது நியாயமானது தானா? அது கண்டிப்பா நீங்கள் சுமந்து தான் ஆக வேண்டுமா? நீங்க யோசிக்கிற அந்த யோசனை அது கண்டிப்பா அதை யோசிச்சு தான் ஆகணுமா? அது நீங்க யோசிக்காம இருக்க உங்களால முடியாதா? அது யோசிக்காம இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்னா அப்ப ஏன் நம்ம யோசிக்கணும்? நம்ம தேவையற்ற சுமைகளை நம்ம ஏன் சுமக்கணும்? நமக்கு வேண்டாத ஒரு யோசனையை நம்ம எதுக்கு யோசிக்கணும்? வேண்டாம். இன்னைக்கு முதலாவதாக என்ன பண்ணணும்னா, சில சரக்குகளை, தேவையற்ற சரக்குகளை, வேண்டான்றதுக்கு, அது பிரயோஜனமே இல்லாததை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா எடுத்து வெளியே போடும். இப்போ நம்முடைய வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் டைம் எல்லாருமே நிறைய பேர் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒயிட் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எடுத்து எங்கே போடுவாங்கன்னா காயிலாங்கடைக்கு போடுவாங்க. ஆனால் சில சிஸ்டர்ஸ் வந்து விட மாட்டாங்க. என்ன விட மாட்டாங்கன்னா, இந்த பொருளை எடுத்து போடுறதுக்கு மட்டும் விட மாட்டாங்க. கொடுங்கன்னு வாங்கி வச்சிருவாங்க. அதை யூஸும் பண்ண மாட்டாங்க, அதை பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு அது ஒரு குப்பையாக கிடக்கும் பாருங்க. அடுத்த வருஷம் அதே மாதிரி கிறிஸ்மஸுக்கு க்ளீன் பண்ணும்போது திரும்பவும் அந்த கணவனார் கேட்பேன், ஏமா போன வருஷமே இதை போடணும்னு சொன்னேன், அப்போவே நீ போடல. அந்த இட்லி சட்டியை வச்சு நீ என்ன இந்த ஒரு வருஷத்துல எத்தனை இட்லி சுட்டு கொடுத்த? நிறைய பேருடைய இட்லி சட்டின்னு சொன்ன உடனே நீங்க நிறைய சிரிக்கிறீங்களே. அப்போ நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி என்ன இருக்குன்னா தேவையில்லாதது நிறைய இருக்குது. அது எந்த பிரயோஜனம் இல்லை. அது அங்கே டஸ்ட் தான், அது குப்பை தான். அது வேற யாருக்காவது கொடுத்தா கூட அது யூஸ் ஆகும். அதே போல நான் இது வெறும் பொருளா சொல்லலை. இன்னைக்கு நீ நினைச்சுக்கங்க, ஆண்டவர் வந்து தடையில்லாத ஒரு பிரயாணத்தை உங்களுக்கு தரப்போகிறார். நம்மளை கர்த்தர் கரை சேர்க்க பண்ண போகிறார். நெக்ஸ்ட் இயர்ல ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா நம்ம நிறைய பேர் வந்து தடையில்லாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வருவோம். இப்போ எதெல்லாம் உங்களுக்கு வேண்டாததா இருக்குது, எதெல்லாம் நீங்க வேண்டாததா இருக்குது,
நீங்கள் எதெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டாததை எதெல்லாம் நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு அவசியமற்றதை நீங்கள் எத்தனை சுமந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் அதை எங்கே போடுறேன்னா கடலில் தூக்கி போடுறேன். எனக்கு அது தேவையில்லாத யோசனை, அது யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நான் இனி நிம்மதியாக அந்த காரியத்தை நான் செய்வேன். நான் இந்த காரியத்தை யோசிச்சே இருக்க மாட்டேன். நான் நிம்மதியாக நான் தூங்குவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு கிருபையாக இருக்கிறார். உங்கள் கைகளை அப்படியே உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்தில் பேசுகிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அதனால யாருக்கும் நஷ்டம் இல்லை, அது உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம். அது வேண்டாம், அது தேவையற்ற ஒன்று, அது உங்களுக்கு அவசியம் இல்லாதது ஒன்று. அந்த கவலை உனக்கு வேண்டாம் மகளே, அந்த கவலை உனக்கு வேண்டாம் மகனே. நீ கவலைப்படுகிறதுனால நீ ஒரு முழத்தை கூட்ட முடியாது, ஒரு முழத்தை நீ குறைக்க முடியாது. இந்த காரியத்தை குறித்து வருத்தப்படுத்துறதுனால எதுவுமே செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாத ஒரு பாரத்தை நீங்க ஏன் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறீங்க? உங்க மனைவியினுடைய பாரத்தை நீங்க ஏன் சுமந்துட்டு இருக்கிறீங்க? கணவனாருடைய பாரத்தை ஏன் சுமக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, அது நேர்த்தியா நடக்கும். இதுவரையிலும் கைவிடாத கர்த்தர் இனியும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டாரு. நிச்சயமா ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு. இந்த காரியத்துல அற்புதம் தான் நடக்கும். இதுல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். இதுல நீங்க கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையற்றதை நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சுமக்கவே கூடாது. தேவையற்றதை நான் சுமக்கக்கூடாது. என்னுடையது அல்லாத ஒன்றை நான் சுமக்கக்கூடாது. இப்போது நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு நீ தயவு செய்து வீட்டில் போய் எழுதுங்க. எல்லாத்தையுமே தேவையில்லாத எதையெல்லாம் நீங்கள் சுமக்குறீங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதி ஜெபம் பண்ணி கொண்டு அடுப்பில் போட்டு எரிச்சிருங்க. ஆனால் இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா, அதை நான் யோசிக்கவே மாட்டேன். பாருங்கள், தேவையில்லாத யோசனை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சென்னையிலிருந்து ஒரு ஃபேமிலி சந்திக்கிறதுக்காக வந்தார்கள். கணவன் மனைவி 2 பேருமே ஜெபம் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போது அந்த சிஸ்டருக்கு இரண்டாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த சிஸ்டருக்கு விருப்பம். ஆனால் அந்த பிரதருக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த குழந்தை கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு அடுத்த ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த பிரதருக்கு அது விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இன்றைக்கே எனக்கு 16,000 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது. இந்த சம்பளத்தில் நான் எப்படி இந்த ஃபேமிலியை இது பண்ணுவேன்? அடுத்த ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளையை நான் எப்படி ஸ்கூலில் படிக்க வைப்பேன்? எனக்கு ரொம்ப விகற்பமாக வித்தியாசமாக இருந்துச்சு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு குழந்தையை கொடுக்குற ஆண்டவர் அந்த குழந்தையை வளர்த்தக்கூடிய கிருபையை கண்டிப்பாக தருவார். அதை படிக்க வைக்கக்கூடிய கிருபையை கண்டிப்பாக தருவார். அவ்வளோதான். தடையாக்கி அது முடியாது அப்படின்னு சொல்லி, அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத ஒன்றை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா சுமந்துட்டே இருக்கிறோம். அந்த பாரம் நமக்கு வேண்டியதில்லை. அந்த பாரம் யாருடையதுன்னா கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் அந்த நேரத்தில் யாரை எழுப்பணுமோ அந்த காரியம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடக்கும். அதனாலன்னு சொல்லி நீங்கள் எந்த காரியத்தையும் தடுத்து நிறுத்தாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லை, உங்கள்கிட்ட ஞானம் இல்லை அப்படின்னு நீங்கள் எதைக்குமே முட்டுக்கட்ட போடாதீங்க. நீங்கள் யார் முட்டுக்கட்ட போகிறதுக்கு? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தடுக்கிறது நீங்கள் யாரு? ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாதபடி தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க அப்படி தடுக்க கூடாது. உங்களுடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் ஆண்டவருடைய வழிகளும் அல்ல. அவருடைய வழி மேலானது. அவர் நினைச்சாருன்னா 24 மணி நேரத்துக்குள்ள எனக்காக ஒரு 10 வருஷத்திற்கானதை ஒரே நேரத்தில் கர்த்தரால் எனக்கு தர முடியும். அவர் அவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஃபர்ஸ்ட், ஆண்டவரே என்னுடைய கப்பல்ல இருந்து நான் இறக்குறேன். எது இறக்குறேன் அப்படின்னு சொன்னா, தேவையற்ற வீணான சில சரக்குகளை நான் என்ன பண்ண போறேன்? நான் தேவையில்லாததை தூக்கி நான் போடுறேன். அதை நான் இந்த 100 நாள் ஜபம் வெறும் வச்சுட்டு 100 நாள் முடிஞ்சோன்னா அப்படியே போயிடக்கூடாது. இந்த 100 நாள் ஜபம் பண்ணினதுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா சொல்லுங்க, சத்தமா ஒரு மாற்றம் வேணும். நான் அடிக்கடி சொல்றது போல, இங்கிருந்து சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது, சர்ச்சுக்கு உள்ள வரும்போது வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னது மாதிரி, சர்ச்சுக்குள்ள வரும்போது மொத்தம் மூட்டையும் இறக்கி வச்சுட்டு அப்படியே நல்லா ஆராதிச்சு முடிச்ச உடனே போகும்போது ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான், செருப்பு போடுறோமோ இல்லையோ எதையை தூக்கிட்டு போயிடுறோம். கொண்டு வந்த மூட்டையை அப்படியே நிறைய பேர் திரும்ப கொண்டு வராங்க, இங்கே வைக்கிறாங்க, திருப்பி கொண்டு போறாங்க. அப்படி இல்லை, கொண்டு வர்ற மூட்டை எங்க போட்டுறணும் சொல்லுங்க? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, அன்னாள் வந்து அந்த பிள்ளைக்காக அழுதா ஜெபம் பண்ணா, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அன்னாள் பிறகு துக்க முகமா இருக்கவில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதை கர்த்தரிடத்துல நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துட்டாரு, ஆண்டவர் செய்வாரு. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய வீண் காரியங்களை நான் தூக்கி போடணும். நம்பர் 2, இரண்டாவதாக வாசிக்கலாம். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது சந்திர நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால். நீங்க ஒரு விசை கூட 19வது வசனத்தை இன்னொரு டைம் கூட வாசிக்கலாம். ஆமென். 3ஆம் நாளிலே கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ 3 days 3வது நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதை செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? சரக்குகள், அப்படின்னா வேண்டாத வீணானவர்களை தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 days 3 நாள் வரைக்கும் தாண்டிட்டு இப்போ இன்னும் கப்பலுடைய பாரத்தை அவங்க குறைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அப்போ என்ன அடுத்து எது மேல கை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கப்பலுடைய தடவாளங்கள். தடவாளங்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா இந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, அதுக்காக பொதுவாக வந்து நம்ம காரில் போகும்போது எல்லா காருக்கும் என்ன இருக்குன்னா ஸ்டெப்னின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டெப்னி டயர்னு வச்சிருப்பாங்க. பட் அது எப்போ யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து 10 வருஷமா அந்த கார் ஓட்டிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்டெப்னி ஒரு நாள் கூட அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கார் பஞ்சரே ஆயிருக்காது. ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதை சரி பண்றதற்காக அவங்க என்ன பண்ண முன்கூட்டியே அதை ஆயத்தப்படுத்தி வைப்பார்கள். அப்போ இந்த கப்பலில் அடுத்து இவர்கள் என்ன தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ரிப்பேர் பண்றதுக்கு தடவாளங்களை எடுத்து வெளியிலே போடுகிறார்கள். அப்போ 2வது ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்று எடுத்து போகணும். என்ன எடுத்து போகணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடவாளங்கள் இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா மனுஷங்களுடைய ஐடியாஸ் நிறைய இருக்கும். சேஃப்டிக்காக நம்ம வந்து நம்முடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது மாதிரி நம்ம வச்சிருப்போம். அதை எடுத்து வெளியே போடாமல் நம்முடைய பிரயாணம் சுமூகமாக போகாது. ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும். அப்படின்னா அந்த ஐடியா எல்லாம் மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, ஒவ்வொரு பிளான், ஒரு திட்டம் இருக்கும். இல்லை, இந்த திட்டத்தை எதையுமே வச்சு என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு நாம் விரும்ப வேண்டாம். முழுக்க என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்கள் கையில் நான் தர்றேன். இந்த 100 நாள் ஜபத்தில் அந்த யோசனை முழுவதுமாய் எடுத்து போடுங்க. அந்த மனுஷர்கள் சொன்னது, மற்றவங்க சொந்தக்காரர்கள் சொல்றது, இது எதையுமே நம்ம விரும்ப வேண்டியதில்லை. நான் நம்புறேன், என்னை அழைத்தவர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னை ஒருபோதும் அவர் தலை குனிகிறதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். என் கொம்பை அவர் உயர்த்துவார், என் தலையை அவர் உயர்த்துவார். நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, என்னால் ரிப்பேர் பண்ண முடியும், என்னால் சரி பண்ண முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படின்ற அத்தனை காரியத்தையும் நான் இப்பொழுது உங்கள் சமூகத்தில் நான் வைக்கிறேன். நான் என்ன முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் கையில் ஒன்றுமே இல்லை, என்னுடைய கண்ட்ரோலில் ஒன்றும் இல்லை, நான் ரிப்பேர் பண்ண முடியாது, நான் சரி பண்ணிட முடியாது. சரி பண்ணுகிற கர்த்தர் நீர் ஒருத்தர் மட்டும்தான்ப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்பர் 2, 2வது நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். என்னன்னா, எதை தூக்கி போடணும்? எதை தூக்கி போடணும்? தளவாடங்கள். அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி போடணும். எது வந்தாலும் காற்று போயிடுச்சுன்னா காற்று அடிச்சுக்கலாம், நெட்டு கழிச்சுன்னா நெட்டை டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கிறது நான் ரெடி பண்ணிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன். சிலருக்கு வந்து சில விஷயத்தில் வந்து பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்படின்னா துணிஞ்சு போய் கடன் வாங்குவாங்க, எதுக்கு துணிஞ்சு கடன் வாங்குவாங்கன்னா, எனக்கு தான் அடுத்த மாதம் சம்பளம் வருது இல்லை, எனக்கு தான் அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட் வருது இல்லை, எனக்கு தான் அடுத்த மாதம் இந்த இடத்துல இருந்து பணம் வருது இல்லை அப்படின்னு தங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு துணிஞ்சு போய் செய்வாங்க. ஆனால் பெரிய பாதிப்பு அவர்களுக்கு உண்டாகும், பெரிய நஷ்டம் அவங்களுக்கு உண்டாகும்.
அதே போல சில வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துணிஞ்சு போய் செய்வாங்க. சொல்லுவாங்க, வேண்டாம்ப்பா ரொம்ப கவனமா இரு, பார்த்து செய்ய அப்படின்னா, இல்லை நான் மாற்றிடுவேன், அவரை நான் அவளை மாற்றிடுவேன், என்னால் மாற்ற முடியும், நான் அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவேன். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய கப்பல் சரியாக பிரயாணம் பண்ணணும்னா, நம்ம வந்து தடையில்லாமல் இந்த ஓட்டத்தை முடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நான் ரிப்பேர் பண்ணுவேன், என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்ற அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வரணும். எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை கொடுக்குறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சிலருக்கு என்னன்னா, சில விஷயங்கள் இருந்தால் சிலது சரியாகும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கங்க, எது இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் இல்லைன்னா சில காரியத்தை சரியே பண்ண முடியாது. சில காரியத்தை சரியே பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி நான் சரி பண்ணிடுவேன், நான் மாற்றிடுவேன், என்னுடைய கணவனார் நான் சொன்ன கண்ட்ரோலில் இருந்துருவாரு, மனைவி கண்ட்ரோலில் இருந்துருவாங்க, என்னால் அடக்கி வைக்க முடியும். இல்லை, இருந்துடாதீங்க. எப்போ மாறும் நம்ம சொல்லவே முடியாது. அதனால் என்னுடைய நம்பிக்கை இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இல்லை, என்னுடைய நம்பிக்கை யார் மேலேன்னா கர்த்தர் ஒருவர் மேலே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ தூக்கி போட்டுறோம். என்ன தூக்கி போட்டுற போகிறோம்? நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? ஆண்டவரே, நான் அல்ல நீரே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னால் முடியாது, இந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்னால் முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு என்னால் முடியாது, என்னுடைய முயற்சியினால் முடியாது, நான் தோற்று போனவன், என்னுடைய ஞானத்தினால எதையும் செய்ய முடியாது, என்னுடைய பலத்தை வச்சு எதையும் செய்ய முடியாது, ஆனால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன், உங்களால் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும், நீர்தான் அதை செய்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா. ஆமே. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிக்கலாமா? 32வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 32. அப்பொழுது போர் சேவகர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழ விட்டார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது போர் சேவகர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட விட்டார்கள். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே மூணாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த போட் ஒரு பெரிய கப்பல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கப்பல் வெறும் அந்த கப்பல் மட்டும் இருக்காது, அதுக்கு உள்ள என்ன வச்சுருப்பாங்கன்னா இந்த லைஃப் போட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படின்னா சின்ன போட்டு குட்டியாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான எல்லாருமே வந்து அந்த சின்ன போட்டை எடுத்து போட்டு அதில் தப்பிச்சிருவாங்க, அதுக்காக வச்சுருவாங்க. இங்கே கிட்டத்தட்ட 226 பேர் மேலே இருக்கிறாங்க இந்த கப்பலில். ஆனால் அத்தனை பேருக்கும் போகிறதற்கு இது என்ன பண்ணாதுன்னா, இந்த சின்ன சின்ன போட்டு பத்தாது. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அடுத்து கப்பல்லேருந்து எதை அறுத்து விடுறாங்கன்னா, அந்த சின்ன சின்ன போட்டை வந்து கயிறில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எல்லாத்தையுமே. இப்போது இன்னும் கொஞ்சம் கப்பலுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு இதை எதை ஒட்டி விட்றாங்கன்னா, கயிறை வெட்டி விட்டு அத்தனை லைஃப் போட்டையும் தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான், இனி இல்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது நம்ம வந்து தூக்கி போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு நம்ம எப்போவுமே வச்சுருப்போம். அது இல்லைன்னா, ஹலோ கேட்கல, நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லைன்னா இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அதில் தூக்கி போட்டு, அதுலேருந்து இதில் தூக்கி போட்டு, இதை இப்படி தூக்கி போட்டு, அதை அப்படி தூக்கி போட்டு, அதை அப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாம், இதை இங்கே பண்ணலாம். அப்போது நமக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்ன நடந்தாலுமே நமக்கு இல்லை, நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்றத ஒன்று வச்சுருவோம். அது கர்த்தருக்கு சித்தமா, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா, இதெல்லாம் கேட்கறது இல்லை. இது ஆண்டவருக்குரியதா, இது எதுவுமே காக்கிறது இல்லை. ஏன்னா நம்முடைய ஐடியாவின் படி எப்பவுமே ஒன்றை வந்து அடுத்த ஒரு காரியத்தை, இவர் இப்படி பேசினாருன்னா நம்ம இப்படி பேசலாம், இவங்க இப்படி வந்தாங்கன்னா நம்ம இப்படி போகலாம், இப்படி சண்டை போட்டாங்கன்னா இப்படி சண்டை போடலாம் அப்படின்னு நம்முடைய மனசுக்குள்ளேயே நிறைய பேருக்குள்ள தோணும். ஆனால் இல்லை, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
இப்போ ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். நமக்கு இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எல்லாம் இல்லை, ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது சிலுவை மட்டும்தான் நமக்கு ஒரே ஆப்ஷன். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு. ஆமென். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு வேற எந்த காரியம் கிடையாது, நீர் ஒருவர் மட்டுமே. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? சில காரியத்திற்கு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இதில் தடுமாறுவாங்க. பாருங்கள், இந்த குழந்தைய வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதாவது அதுக்கு அந்த குழந்தைக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போய் வந்து ஓதிட்டு வரலாமான்றாங்க. ஏன் அத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வந்துருப்பாங்க, அவ்வளோ ஆண்டவரோடு இருப்பாங்க, உடனே போய் ஓதிட்டு வர்றதுக்கு அது ஏன்னா அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நடக்கணும், எப்படியாவது ஒரு இடத்துல அற்புதம் நடக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல அற்புதம் கிடைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு அற்புதம் பெருசு இல்லை, எப்படி கிடைக்கிறதுன்றதான் பெருசு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? என் கையில் இப்போ 100 ரூபாய் எனக்கு வேணும்னு வச்சுங்களேன், இந்த 100 ரூபாய் எப்படி வேணாலும் எனக்கு வந்துடலாம், எனக்கு 100 ரூபா போதும்னு நான் நினைச்சிடக்கூடாது. எனக்கு வருகிற 100 ரூபாய் வர்றது பெருசு இல்லை, அது எப்படி வர்றதுன்றதான் பெருசு. உங்களுக்கு அற்புதம் வந்து எப்படியோ கிடைக்குது அப்படின்றதா பெருசு இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படிதான் ஓடுறாங்க. எப்படியாவது ஒரு அற்புதம் கிடைக்கணும், எப்படியாவது நான் பெரிய ஆளா மாறினோம், எப்படியாவது நான் உன்னதனா வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எனக்கு வருகிற ஆசீர்வாதம் நேர்த்தியான வழியிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை அனுமதித்து ஆண்டவர் கொடுக்கிறது தான் எனக்கு நித்தியமான ஒரு ஆசீர்வாதம், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். அது எனக்கு போதுமானது, அது எனக்கு போதுமானது. அப்போ இன்றைக்கு என்னன்னா, முதல்ல தூக்கி போட்டுருங்க. இல்ல ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்னுடைய அற்புதத்திற்காக எங்க வேணும்னாலும் போகணும்னு நினைக்க மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், விடுதலை கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். எனக்கு அவரிடத்திலிருந்து வந்தால் போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கி போடுறீங்க? ஆமென். 100 நாள் முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். ப்ரேயருக்கு போகிறத நான் சொல்லலை, வேற ஏதாவது ஒன்று தேடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. எனக்கு ஒன்றே ஒன்று, எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது. என்னுடைய கர்த்தரால் ஒரு ஆசீர்வாதம் வரும். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை நிச்சயமாய் பார்க்கும். உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களுக்கு ஐடியா தருவாங்க, நிறைய பேர் ஐடியா தருவாங்க. இங்கே போய் பாருங்க, இங்கே போய் பார்க்கலாம், இங்கே போய் பார்க்கலாம். இல்லவே இல்லை. நம்முடைய கண்களை எங்கேயே நோக்கிட்டு இருக்குன்னா கர்த்தரையே நோக்கிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவனால் எனக்கு வேற எந்த ஆப்ஷன் எனக்கு இல்லை. அவருடைய கை என்னை உயர்த்தும், அவருடைய கரங்கள் என்னை உயர்த்தும். அவர் நிச்சயம் என்னை தேடி வருவார், அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இத்தனை நாள் காத்துட்டு இருக்கிற என்ன நிச்சயமா அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். இவ்வளவு நாட்களும் அவரை நம்பிட்டு இருக்கிற என்ன ஆண்டவர் ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். முழு பலத்தோட உங்களை நம்புற நம்பிக்கை வீண் போகாது. நாங்க நம்புறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வேற எதையுமே தேடாம ஆண்டவரையே தேடுகிற உங்களை என்னையும் கர்த்தர் நிச்சயம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம வந்து ஒரு பெரிய பிரயாணத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடாது. இந்த பிரயாணம் தடைபடாது, இந்த ஓட்டம் தடைபடாது, இந்த வேலை தடைபடாது. நம்பர் 1, முதலாவதாக எதை தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னா, வீணானவைகளை தூக்கி போட்டு, ஆமை நம்பர் 1, தேவையற்ற வீணான எதையுமே நம்ம இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம விசுவாச கப்பல்ல நம்ம சுமக்கவே கூடாது. நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் கப்பல். நம்ம எல்லாருமே ஒரு கப்பல். வீணானதை சுமக்கிற கப்பலா இருக்கக்கூடாது. தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து சுமக்கணும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க எதை யோசிச்சாலும் உங்களுக்கு ஞாபகம் வரணும், இது தேவையா, இது எனக்குரியது தானா, நான் தான் இதை சுமக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு தான் நீங்க செய்யணும். நம்பர் 2, இரண்டாவதாக, ஆமென். நம்பர் 2, இரண்டாவது எதை நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னா, தளவாடங்களை தூக்கி போடணும். அப்படின்னா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நான் சரி பண்ணிக்க முடியும், நான் அதை ரெடி பண்ணிக்குவேன் அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டு, யார் தான் அதை சரி பண்ணுவாருன்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே.
ஸோ நம்பர் 3, மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய ஆப்ஷன்ஸ். அப்படின்னா பிளான் பி, பிளான் ஏ, அந்த மாதிரி இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்னு இல்லாமல் என்னுடைய ஓட்டத்தில் என்னென்னா ஒரே ஒருத்தர் என்னை விடுதலை ஆக்குறவர். இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். இனி நான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்க போகிறேன். உன்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ள வைக்கிறவர்கள். இந்த திருமணம் கர்த்தரால நடக்கும், இந்த வியாபாரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும், இந்த தடை ஆண்டவரால முடியும், இந்த நோய் கர்த்தரால் சரியாகும், இந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் எனக்கு உண்டாகும், கர்த்தரே எனக்கு அதை செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அந்நியர்கள் அல்ல, அந்நிய தெய்வர்கள் அல்ல, அந்நிய மனிதர்கள் அல்ல, தேவன் ஒருவரே இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வரப்பண்ண போகிறார். மனுஷனால் அல்ல, சொந்தக்காரர்களாய் அல்ல, கர்த்தர் ஒருவர், ஆண்டவரே எனக்காக இறங்கி, ஆமேன், எனக்காக பரலோகம் வேலை செய்ய போகுது. நமக்காக ஆண்டவர் வேலை செய்ய போறாரு. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்காக கர்த்தரே வேலை செய்வார். ஆமேன். மொர்தெகாயை கர்த்தர் கொண்டு வந்த அரண்மனையில் உட்கார வைக்கணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனுஷனை குறித்து ராஜா அரண்மனைக்கு ஒருத்தரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில்லை. கர்த்தரே ராஜாவினுடைய தூக்கத்தை எடுத்து கர்த்தரே வாசிக்க சொல்லி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முடியும்னு நம்புறவங்க மட்டும் கைகளை மேலே தட்டி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா கர்த்தர் யாருமே இல்லாம அவர் ஒருத்தரே நேருக்கு நேரு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். யாரும் இல்லாம என்ன உயர்த்துறதுக்கு கர்த்தருக்கு முடியும். என்ன உயர்த்துறதற்கு ஆண்டவருக்கு இன்னொருத்தர் தேவையே இல்லை, இன்னொருத்தர் அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாமா? ஆமேன். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாதையை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேரே ஓடி. ஆமேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், அதை 40வது வசனத்தை. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாதை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி. ஹல்லேலூயா. அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த நங்கூரங்கள், வேதம் சொல்லுது, நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு. இந்த நங்கூரம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கடலுடைய பின்னணியத்திலே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நங்கூரம். உங்களுக்கு தெரியும் அது என்னன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கப்பலை நிறுத்துறதற்காக பயன்படுத்துகிற ஒன்று தான் என்னன்னா இந்த நங்கூரம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பின்னாடி கரையில் இந்த நங்கூரத்தை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கப்பலை முன்னாடி அது என்ன பண்ண விடாதுன்னா போக விடாது, பின்னாடி தான் இழுக்கும். என்னதான் காத்தடிச்சாலுமே பின்னாடி தான் இழுக்குமே தவிர முன்னாடி போக. அதனால தான் இந்த போட்டினுடைய பின்பக்கமும் உடஞ்சிருச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அடுத்ததாக நம்முடைய கப்பலில் இருந்து எடுத்து போடுறது எதை எடுத்து போடணும்னா, பின்னாடி இழுக்கிற நங்கூரங்களை நம்ம எடுத்து போடணும். அப்படின்னா சில விஷயங்கள் உங்களை பின்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம். விழுந்து போனது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில நம்ம உடஞ்சு போனது, நஷ்டப்பட்டது, யாராவது ஒருத்தர் ஏமாத்தினது, கடந்த கால பாவங்கள், இது எல்லாமே சில மனிதர்களை என்ன பண்ணும்னா பின்னாடி இழுத்துட்டே இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, இல்ல நம்ம முன்னோக்கி பயணம் செய்ய வேண்டியவர்கள், நம்ம கரைக்கு சேர போறோம், ஆண்டவர் நமக்கு ஒரு கரைக்கு கொண்டு போறாரு. நம்ம அதெல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு, அதெல்லாம் கடந்த கால பாவங்கள், கடந்த கால சுமைகள், இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு புதிய பிரயாணம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது, ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. ஆமேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள், புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அது ஏதோ ஒரு காலம் முடிஞ்சிருச்சு, இனி சகலமும், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குனேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஏதாவது நீங்க இழந்திருக்கிறீங்களா? யாரையாவது நீங்க இழந்திருக்கிறீங்களா? இல்ல கடந்த நாட்களில் பார்த்த தோல்விகள் ஏதாவது உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, சுமக்காதீங்க, அதையே இழுத்துட்டு போண்டாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, போனதெல்லாம் போகட்டும், இழந்ததெல்லாம் விட்டாயிருச்சு, தீமை வந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இனி நமக்கு ஒரு புதிய காரியத்தை
கர்த்தர் கிருபையாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த 4 காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு புது பிரயாணத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய போறார். எத்தனை பேர் என் கூட ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட ரெடியா இருக்கிறீங்க? நம்ம கப்பலை ஆண்டவர் கரை சேர்க்க போகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த பிரயாணத்தை தடை பண்றதுக்கு ஒருத்தருக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். இந்த பிரயாணத்தை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க பிரயாணத்தை துவங்கினவர் கர்த்தர், உங்களுக்குள்ள அழைப்பை வைத்திருக்கிறவர் கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார், யார் தடுத்தாலும், கப்பலுடைய மாலுமியே தடுத்தாலும், 100க்கு அதிபதி தடுத்தாலும், உங்களை காப்பாற்றுகிறதற்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆளை கர்த்தர் அனுப்பி அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களை கொண்டு நினைச்ச ஊழியம் தடைபடாது. உங்களை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த சாட்சி எந்த விதத்திலும் தடைபடாது. ஆமென். அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா இந்த கப்பல்ல இருந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே இந்த கப்பல் உடையுது. எல்லா பொருட்களையும் பிடித்து வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் அத்தனை பேரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் கரை சேர்ந்த உடனே அதற்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் சிறப்பாய் ஆரம்பிக்குது, மகிமையா ஆரம்பிக்குது. நான் நம்புறேன், அவர் செய்ய நினைச்சதை யார் தடை பண்ண முடியும்? உங்களுடைய விசுவாச கப்பலில் கர்த்தர் ஏறி இருக்கிறார். இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் இருக்கிறார். நான் முடிக்க மாட்டேனோ என்று சிலர் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் எப்படி முடிக்க போறேனோன்னு நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே நான் முடிஞ்சிருவேனோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இந்த ஓட்டத்தில் நான் கடைசி வரைக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் இன்றைக்கு இந்த நாளில் உங்களை பார்த்து நேரடியாக வாக்கு கொடுக்குறாரு. இல்லை மகளே, உன்னுடைய பிரயாணத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து உன் கூட டிராவல் பண்ணுகிற கர்த்தர் எந்த பிரச்சனை வந்தாலும், இந்த கப்பலே மூழ்கி போனாலும், நீ பிரயாணம் பண்ணுகிற எல்லாம் மூழ்கி போனாலும், அப்போஸ்தலனாகிய பவுலை கரை சேர்த்தது உண்மையானால் உங்களை நிச்சயமா கர்த்தர் கரை சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் விடமாட்டார். இந்த சொப்பனம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ள போறோம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 11வது 14வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். 27ஆம் அதிகாரம் 11, 14 கூட வாசிக்கும் போது, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14 வாசிங்களேன். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்ளித்தோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. இப்போ 11வது வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது 11வது வசனம், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அப்படின்னா இந்த கப்பல்ல அடுத்து நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னு தூக்கி போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அனுபவமா இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, 100க்கு அதிபதியின் இடத்துல பவுல் சொல்றாரு, இல்ல இந்த பக்கமா நம்ம போக வேண்டாம், இந்த பிரயாணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வர்றது மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னா, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை விட, அப்படின்னா பவுல் சொல்லுகிற வார்த்தையை தூக்கியெல்லாம் போடல, அதை வச்சிருக்கிறாரு, ஒரு ஓரத்தில் வச்சிருக்கிறாரு. ஆனா அதை விட யாருடைய வார்த்தை ரொம்ப மேலோங்கிருச்சாமாமா, மாலுமியையும் கப்பல் எஜமானனும் சொன்ன வார்த்தையை அவர் ரொம்ப அதிகமாய் கேட்டாராம். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், 2 வார்த்தை உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஒன்று மருத்துவத்தினுடைய ரிசல்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொன்று கர்த்தர் வார்த்தைன்னு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த 2 வார்த்தை வரும். அனுபவசாலிகள், நிறைய திறமை உள்ளவர்கள், இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை சந்திச்சவங்க, அவங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை பேசுவாங்க. இப்போ அதற்கு ஏறுக்கு மாற ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுவார். இப்போ உங்கள் மனசில் எந்த வார்த்தைக்கு நீங்கள் 100% மதிப்பு கொடுக்குறீங்க? எது 100% நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? இன்றைக்கு என்ன இந்த மனுஷனை மாதிரி இருந்தோம்னா நம்முடைய கப்பல் நம்ம போய் சேராது, நம்முடைய பிரயாணத்தை போய் சேர முடியாது. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவரை எந்த அனுபவம் இல்லை, நீர் ஒருவர், உம்முடைய வார்த்தை தான் மேலான வார்த்தை. ஆமென். இந்த டைட்டானிக் அப்படின்ற இந்த கப்பல் ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டைட்டானிக் கப்பல் பயங்கரமான ரொம்ப பெரிய ஃபேமஸ்.
அதை வச்சு ஒரு பெரிய மூவி எடுத்து அந்த சினிமா வந்து உலக அளவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி கோடிக்கணக்கான வசூல் பண்ணி அன்னைக்கு இறங்குற அந்த சினிமா தான் ரொம்ப கோடிகளை குவிச்ச ஃபஸ்ட்டு சினிமா அப்படின்ற அவார்டெல்லாம் வாங்கிருச்சு. ஆனால் அந்த கப்பல் வந்து உடையிறதுக்கு முன்னாடி அதை பிரயாணம் பண்ணும்போது அந்த கப்பலை உருவாக்கின அந்த எஜமானன் அவர் சொன்னாராமா, கடவுளே நினைச்சா கூட இந்த கப்பல் என்ன பண்ணாதுன்னா உடையாதுன்னு கேரண்டி கொடுத்தாராமா. அவ்வளோதான், கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லி நியூ இயர் ஒரே வருஷத்தில் அந்த அது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பனிப்பாறையில் பட்டு உடைஞ்சு அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதில் மடிந்து போனார்கள். அதனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம வந்து மனுஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, மனுஷனுடைய யோசனையின்படி அல்ல, நம்ம யாரின்படினா கர்த்தருடைய வார்த்தையின்படி. அதனால் யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம். அனுபவம் மிக்கவர்கள் சொல்லி உங்களை என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறோம். என் பிரயாணத்தில் எல்லா மனுஷனுடைய வார்த்தையை நான் எடுத்து போடுறேன், அனுபவசாலிகளுடைய வார்த்தையை எடுத்து போடுகிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எத்தனை பேர் வேணாலும் பேசியிருக்கலாம் சிஸ்டர், எத்தனை பேர் வேணாலும் பேசியிருக்கலாம் பிரதர், நீங்கள் பயப்படாதீங்க. பாஸ்டர் ரொம்ப அனுபவமுள்ள ஒருத்தர் தான் அந்த காரியத்தை குறித்து பேசினார், பயப்பட வேண்டாம். ஒரு ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பர்சன் பேசினார், அந்த சூழ்நிலையில் கடந்து வந்த ஒரு பர்சன் தான் பாஸ்டர் பேசினார். இது ரொம்ப கஷ்டம், இது முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்களை எந்த விதத்தில் ஆண்டவர் நடத்துகிறாரோ அந்த விதத்தில் உங்களை நடத்தணும்னு கிடையாது. உங்களை கர்த்தர் வித்தியாசமாக நடத்தாரு. அவர்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. அவர்களுக்கு நஷ்டமாகும், உங்களுக்கு நஷ்டமாகாது. அவர்கள் கடினமாய் கடப்பார்கள், நீங்கள் லெகுவாய் கடப்பீர்கள். ஒரே பாதை, ஒரே வழி, ஒரே அற்புதம், ஒரே டார்கெட். ஆனா கர்த்தர் அதன் வழியாய் ஒருவனை நன்மையாகவும் ஒருவனை தீமையாகவும் நடத்த முடியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே. அவர்களை அந்த வழியிலே கடினமாய் நடந்தார்கள் என்பதற்காக நீ அப்படி நடக்க மாட்டாய். நீ அறியாத வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர், தெரியாத பாதையிலே நடத்துகிற கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் வித்தியாசமாய் உன்னை நடத்த வல்லவர், வித்தியாசமாய் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. இப்போ நான் தூக்கி போடுறேன் ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்ன எல்லா அனுபவமான வார்த்தைகளை நான் தூக்கி போட்டுட்டு யாரையே நான் நம்புறேன்னா கர்த்தரையே நான் நம்புறேன். அப்போ இந்த வசனத்தை இப்போ சொல்லிட்டே நம்ம வந்து எழும்ப போறோம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட. அப்படியே சொல்லிட்டே எந்திரிங்க பார்க்கலாம். தேவரீர் நீர் சகலத்தையும். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே எழுமி நின்று ஒரு 10 நிமிஷம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த திருமணம் தடைபடாது, அந்த வேலை தடைபடாது, அந்த உயர்வு தடைபடாது. ஆமென். அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைபடாது. சொல்லிட்டு அதை தடுக்கிறதற்கு ஒருவராலும் அதிகாரம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதற்கு ஒருத்தருக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியத்தை இனி தடை செய்கிறதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது. அந்த உயர்வு தடைபடாது, அந்த வெளிச்சம் தடைபடாது, அந்த மேன்மை தடைபடாது. கர்த்தர் சொல்கிறார், அவர் செய்ய வல்லவர், தடைப்படுத்த முடியாது. ஆமென், தடைப்படுத்த முடியாது. அவர்கள் பேசினது வீணாய் போகும். அவர்கள் சொல்லி தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதை கர்த்தர் இப்பொழுது பார்க்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கொஞ்சம் அப்படியே முன்பாக வாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த காரியம் ஒவ்வொன்றா நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே நம்மை கர்த்தர் கிருபையாய் கொண்டு போக போகிறார். இந்த 100 நாள் ஜெபம் ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நமக்கு தரப்போகிறது. இதற்கு பிற்பாடு இனி நம்முடைய பிரயாணத்தில் தோல்வி இல்லை. நம்ம எல்லாரும் கரை சேர போகிறோம். எல்லாரும் கரை சேர பண்ணுறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் கரை சேர பண்ண போகிறீர்கள். சீக்கிரமாய் நம்ம கரை சேர போகிறோம். கர்த்தரே நம்மை கரை சேர பண்ணுகிறார். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவதாக எல்லாருமே என்னுடைய கப்பல் எதை சுமக்கக்கூடாதுன்னா வீணானவைகளை இனி என் கப்பல் சுமக்கக்கூடாது. இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி. நிம்மதியாக நம்ம தூங்க முடியும், நம்ம நிம்மதியாக வாழ முடியும்.
ஆமாம், கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்முடைய யோசனை என்னது? எதுவுமே நம்ம யோசிக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தேவையில்லாமல் சுமந்துட்டு இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான், நம்ம கர்த்தர் மேலே வச்சிருவோம். எல்லாத்தையுமே கர்த்தர் மேலே எல்லாத்தையும் வச்சிருவோம். நீங்கள் அதை நான் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் உங்களை மறுபடியும் படுத்துறங்கி நான் விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை தாங்குகிறீர். இன்னையிலிருந்து கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிறகு உங்களை நிம்மதியாக தூங்க வைக்க போகிறேன். நீங்கள் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. இனி நீங்கள் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நீங்கள் தூங்க போகிறீங்க. ஆமென். நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் கப்பலில் இருக்கிற பாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத பாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? இறக்கணும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பாரப்படுறதுனால ஏதாவது நன்மை இருக்கா? ஏதாவது நன்மை? ஒன்றுமே இல்லையே. அப்போ நன்மை இல்லாத ஒன்றை நம்ம ஏன் சுமக்கணும்? நம்ம ஆண்டவர் சொல்கிற ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்க முடியாது. வெள்ளையாக இருக்கிற முடியை கற்பாக்க முடியாது, கற்பாக இருக்கிற வெளியை வெள்ளையாக்க முடியாது. அப்போ ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுற? நாளைய தினத்தில் நடக்க போகிறது நீ அறிவாயோ அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு. அப்போது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. தேவையற்ற பாரங்களை என் கப்பல் சுமந்திரவே கூடாது. இவங்க பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க. வாயிருந்தால் 4 பேர் பேசதான். சொல்லுங்க சத்தமா, நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவன் என்ன பேசிட்டானேன்னு நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பேசிட்டாங்கன்னு கவலைப்பட்டு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு கிரீடத்தை வைக்கிறத விட நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த கிரீடமாவது அவனுக்கு கொடுக்காம இருக்கலாம்ல. ஹலோ சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஐயோ என்ன ஒன்றும் இல்லாமல் போகணும்னு சொல்லிட்டான், நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேணும்னு நினச்சி கவலைப்படுறதை விட அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறதுனா ஆசீர்வாதம். நம்ம ஏன் ஒன்றும் இல்லாமல் போகணும்? நம்ம ஏன் ஒன்றும்? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகம் மோசமான உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும் ஐயோ இவன் கீழே போயிட்டான்னு உங்கள் மேலே பரிதாபப்பட மாட்டாங்க. நீங்கள் கீழே போக போக இவன் மோசமானவன் அதனால தான் கீழே போனான்னு இன்னும் உங்கள் மேலே இன்னொரு பட்டத்தை தான் கட்டுவாங்க. அதுதான் உலகம். மற்ற மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இவன் கூட ஏதோ ஒரு வித்தியாசமான சக்தி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நான் நம்புறேன், அவனுக்கு முன்னாடி நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம், குறைஞ்சே போக வேண்டாம். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் எல்லாருக்குமே. நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு உனக்கு மனசில் யோசிங்க. என்ன யோசிங்க? நீங்கள் தேவையில்லாத நீங்கள் இப்போ இன்னைக்கு இப்போ சிஸ்டர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நைட் இப்போ முடிச்சுட்டு போனோன்னே எல்லாருக்குமே இட்லியோ தோசையோ சுட்டு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் தான் தோசை சுட போகிறீங்க, நீங்கள் தான் இட்லி சுட போகிறீங்க, நீங்கள் தான் சாம்பார் வைக்க போகிறீங்க. அது எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? இங்கேருந்து போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆரம்பிச்சிருங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேயே உட்காந்து எப்படி என்ன அப்படின்னு யோசிக்கிற இந்த நேரம் உங்களுக்கு தேவையா? அது அவசியமா? இல்லவே இல்லை. அது அவசியம். அது உதாரணத்தை சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி அவசியம் இல்லாதது நிறைய நம்மகிட்ட இருக்குது. அதனால் இப்போ 2 நிமிஷம் உங்களுக்கு நல்ல ஆண்டவரை தூக்கி போகிறேன். இன்னையோட இந்த கப்பலை வாஷ் அவுட் பண்ணி நம்ம கிளியராக இன்னைக்கு ஓட்டிட்டு போகிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே. உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம் உங்களுக்கு வேண்டாம், அவங்க எதிர்காலத்தை குறித்த பாரம் உங்களுக்கு வேண்டாம். அவர் நடத்துவார். அவர் நடத்தினா நல்லா நடத்துவார். அவர் நடத்தினாலும் சந்தோஷம், அவர் நடத்தாம இருந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கும். கண்டிப்பா அது தீமைக்கு இருக்காது. நான் ஏன் யோசிக்கணும்? நான் ஏன் திங்க் பண்ணணும்? நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் தூக்கிட்டு சுமக்கணும்? அப்படியே ஜெபம் பண்ணி ஏசப்பா உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய கப்பல்ல நிறைய தேவையில்லாத வீணான சரக்குகளை நான் சுமந்துட்டே இருக்கிறேன். ஆனா ஒரு புதிய வருடத்திற்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இல்லை இனி நான் அதை சுமக்க போறது இல்லை, இனி நான் அதை யோசிக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் அதற்கு பின்னாடி ஓட மாட்டேன், இனி அந்த சிந்தை எனக்குள்ள இருக்காது. ஆமேன். நடத்துவீர், நீர் நடத்துவீர், நடத்துவீர், நடத்துவீர். இதுவரைக்கும் எனக்கு பலன் கொடுத்தவர் நீர், இனியும் என்னை நீ நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர். தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. என் பிள்ளைய குறித்த கவலையை நான் தூக்கி போடுறேன், ஏன் அந்த கடனை குறித்த கவலையை நான் தூக்கி போடுறேன். ஆமேன். சிஸ்டர், கவலைப்படுறதுனால அதை கட்டிட முடியாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒன்றும் இல்லை, எது இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு பலன் தருவார், எது இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு கிருபையை கர்த்தர் தருவார், எது இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி வரக்கூடிய சகல கிருபையும் கர்த்தர் கிருபையாய் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. ஆமென், ஆமென். ஸோ நடந்தா என்ன பண்ணுறது, நடந்தா என்ன பண்ணுறது, நடந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நடந்தா அதுக்கு வேண்டிய பலனையும் கர்த்தர் சொல்லுங்க தருவார். அதனால என்னது, அதுக்காக ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. நம்பர் 2, ரெண்டாவது நம்முடைய கப்பல்ல இருந்து தூக்கி போட வேண்டியது இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால்
தளவாடங்களை எடுத்து போடணுமா. அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த ரிப்பேர் பண்ணுற பொருள். அப்படின்னா நான் சரி பண்ணிடுவேன்ற இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். நான் சரி பண்ணிடுவேன். எப்பவுமே நம்ம மேலே வந்து ஒரு ஹோப்போட, அப்படின்னா நம்ம விசுவாசமாக இருக்கலாம். அப்படி இந்த உலகம் வந்து தன்னம்பிக்கைன்னு சொல்லும், ஆனால் நமக்கு தன்னம்பிக்கை இல்லை, நமக்கு கர்த்தர் நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. தன்னம்பிக்கையில் வச்சு ஒரு மனுஷனால் ஓட முடியாது. என்னைக்குனாலும் ஒரு நாள் விழுந்துருவான். அதனால ஒன்று நினச்சிக்கங்க, நான் ரெடி பண்ணிக்குவேன்னு நினச்சி எதையுமே சொல்லாதீங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் வந்து தாண்டுவேன். இப்போ உங்கள் மனசில் இதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு கடன்காரனாக மாற்றப்படுறதுக்கு காரணம் அதான் பாஸ்டர், நான் வந்து அப்படி தான் நினச்சேன், இதை சரி பண்ணிடலாம், இதை கிளியர் பண்ணிடலாம், இங்கேருந்து வர இப்படி நினச்சே நான் ரொம்ப சிக்கலை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, இல்லை ஆண்டவரே இனி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னாலே அல்ல, என் பலத்தினாலே அல்ல, உங்கள் பலத்தினாலே எல்லாம். ரெண்டாவது இந்த காரியத்திற்காக ஒப்பு கொடுத்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். அதற்காக நான் முயற்சி எடுத்தது தப்பு தான் ஆண்டவரே, நான் அதை யோசிச்சது ரொம்ப தப்பு தான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ரெடி பண்ணிக்குவேன்னு நினச்சி போராடுறதுனால தான் இந்த பலன் இல்லை. நான் இனி போராடுறதுக்கு விரும்பல, நான் சரணடைகிறதற்கு விரும்புகிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கறதற்கு விரும்புகிறேன், நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரேன். இப்பொழுது கர்த்தர் என்னை லெகுவாய் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை என்னால் கட்ட முடியாது, உங்களால் தான் கட்ட முடியும். என்னுடைய கணவனாரை உங்களால் தான் கட்ட முடியும். என் குடும்பத்தை உங்களால் தான் கட்ட முடியும். என் பிஸ்னஸை உங்களால் தான் கட்ட முடியும். ஆண்டவரே, என்னுடைய ஞானம், என்னுடைய சாதுரியம் ஒன்றுமே இந்த இடத்துல இல்லைப்பா. ஆண்டவரே, நான் அதை செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் ஆண்டவரே காரியத்தை செய்யணும். நான் முயற்சி எடுத்து தோற்று போயிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, மூன்றாவது நம்முடைய கப்பல்ல இருந்து எடுத்து போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிளான் பி, பிளான் ஏ, பிளான் பி அப்படின்றத இன்னொரு ஆப்ஷனை வந்து எப்பவுமே நீங்க தேடாதீங்க. எதுலையுமே அப்படிதான். இந்த நிலைவரம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. இங்கே 10 நாள், அங்கே 10 நாள், 10 நாள் வேதத்தை இன்னைக்கு 100 நாளா ரொம்ப ஆண்டவரை விசுவாசிச்சாச்சு, அவ்வளோதான், நடக்கலை, ஜெபம் கேட்கப்படலைன்னு உடனே தூக்கி பைபிளை தூக்கி ஓரத்தில் போட்டு 100 நாள் ஜெபம் பண்ணியாச்சு, ஒன்றுமே நடக்கலை, போகலாம் அப்படின்ற எப்படி போக முடியும்? அப்படியெல்லாம் போகக்கூடாது. என்ன அப்படின்னா, இவர் செய்வாருன்னு நமக்கு தெரியும், இவர் வல்லமை உள்ளவர்னு நமக்கு தெரியும், இவர் எத்தனையோ செஞ்சு நமக்கு முன்னாடி அந்த சாட்சிகளை காமிச்சிட்டாரு. இப்போ நம்ம என்னன்னா, அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம போராடணுமே தவிர அதில் அவிசுவாசம்ன்ற ஒன்றுத்துக்கு வந்துடக்கூடாது. அதனால இனி எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு, இனி ஒன்று, நீர் என்ன தூக்கி எடுத்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். இனி நான் பைபிளை தூக்கி வைக்கிறவன் எல்லாம் கிடையாது, ஜெபத்தை நான் நிறுத்துறவன் எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அதான் ஒரு ஊழியக்காரர் வந்து ரொம்ப அழகாக ஒரு சாட்சியை சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. அவர் வந்து அவங்க தாயார் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் போகும்போது எல்லாருடைய பேரையும் வாசிக்கும் போது இவர் நினைச்சாரா, இன்னைக்கு என் பேரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னாராமா. அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களா, நீ பிறக்கும் போதே ஊழியக்காரன்னு சொல்லி. இவர் வந்து சரி இன்னைக்கு என் பேரை கூப்பிட்டாருன்னா நான் ஊழியம் செய்வேன்னு சொன்னால் அன்னைக்கு அவருடைய பேரை கூப்பிடலை. அது 3 நாள் கன்வென்ஷன். அடுத்த நாள் ஜெபம் பண்ணிட்டே போனாராமா. சரி நேற்றுக்கு ஒருவேளை நம்ம பாவம் எல்லாம் பண்ணியிருப்போம், அதனால தான் நம்ம பேர் கூப்பிடலன்னு சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் நீ என் பேரை கூப்பிட்டீங்கன்னா நான் ஊழியத்திற்கு வந்துடுவேன்னு சொல்லி நின்னா அன்னைக்கும் அவருடைய பேரை கூப்பிடலை. எல்லார் பேரையும் கூப்பிட்டுருக்காங்க, நிறைய பேருக்கு பேர். அவர் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, அது தப்பா சரியான அடுத்தது அவருக்கு பேர் கூப்பிடவே இல்லை. அந்த கன்வென்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த 3 நாள் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே பைபிளை தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டுட்டு நார்த்திகராக மாறினாராம். நார்த்திகனா என்ன சொன்னாராம், ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு தூரம் கேட்டிருக்கிறேன், நான் அழுதுருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படலை, என்னை ஊழியத்துக்கு அழைக்கல, கடவுளே இல்லை, எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டினா இருக்கிறதுனால தான் நான் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன், அவங்க தான் எனக்கு இயேசுன்றது உண்மையான கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் இனி எனக்கு கடவுளே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு ரொம்ப துன்மார்க்கமாக போயிருக்கிறேன். ரொம்ப துன்மார்க்கமாக போய் ரொம்ப சென்னையில் ஒரு நாள் போய் ஒரு கன்வென்ஷன் கூட நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி போய் வந்து ரொம்ப வேண்டா வெறுப்பா அவருடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நெருக்கமாக கூப்பிட்றான்றதுக்காக தட்ட முடியாமல் போய் உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்த உடனே பலிபீடத்தில் இருந்து ஒரு பாஸ்டர் வந்து அவருடைய பேரை சொல்லி, நீ ஒன்றை ஆண்டவர் தொடராருன்னு சொன்னாராம்.
சொன்ன உடனே இவர் சொன்னாராமா, என்னையெல்லாம் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்காவது நான் பரிசுத்தமா இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன், இன்னைக்கு எப்படி என்ன கூப்பிடுவாரு? உடனே முன்னாடி இருந்து இல்ல நீதான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இவர் போய் ஒரு இடத்துல நின்று இருக்கிறாரு பாருமா. இந்த இடம் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த இடத்துல நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா அதே இடமாமா, அதே கிரவுண்ட், அதே இடம். இவர் அந்த இடத்துல போய் நின்றுட்டு இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறாரு, நம்ம சாட்சியாக இருக்கிறாரு, பெரிய ஊழியத்தை ஆண்டவர் மூலம் செய்கிறாரு. அப்போது அவர் அந்த இடத்துல போய் நின்று உடனே அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்டாரம்மா, ஆண்டவரே அன்னைக்கு நீர் என்னை நான் கூப்பிடுங்க வரேன்னு சொன்னேன், நீங்கள் என்னை கூப்பிடலை, நான் இவ்வளோ தூரம் போயிட்டு இன்னைக்கு தகுதியே இல்லாதவனா வந்து நிற்கிறேனே, இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொன்னாராம்மா, அன்னைக்கு நீ வந்திருந்தேன்னா உன் தகுதியை பார்த்து தான் உன்னை கூப்பிடுறேன்னு நீ நினச்சிருப்ப, ஆனால் இன்னைக்கு நீ உனக்கு தகுதியே இல்லை பாரு, நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னேன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் நம்ம மேல இருக்கிறார். அதனால அவர் செய்ய நினைத்தது எதுவும் நமக்கு தடைபடவே தடைபடாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிளான் ஏ பிளான் பின்ற ஒன்று வேண்டவே வேண்டாம். நீர் என்னை விடுதலையாக்குறதற்கு வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த எண்ணமே வேண்டாம். இனி உங்களை விட்டு நான் பின்மாறவே மாட்டேன், உங்களை நான் தூக்கி போடவே மாட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதனால நம்பிக்கையை தளரவே விடாதீங்க. நம்பிக்கையை அற்புதம் இந்த 100 நாள் உங்களுக்கு நடக்கலைன்னா கூட நான் நம்புறேன், நீங்க விதைய போட்டுட்டீங்க, நீங்க தண்ணீர் மேல போட்டாச்சு, இதற்கு பதில் இல்லாம போகவே போகாது. அதுக்கு சோர்ந்தே போகாதீங்க. இந்த 100 நாள்ல ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்ல வேண்டாம். இன்னும் உங்களுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குது, இன்னும் எத்தனையோ காலம் இருக்குது. ஆண்டவர் டைமை வச்சிருப்பாரு, நேரத்தை வச்சிருப்பாரு. அவருடைய நேரம் நம்முடைய நேரம் அல்ல. ஆனா அவர் ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாசலை ஓபன் பண்ணாருன்னா அது கரெக்டா இருக்கும், சரியா இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா இந்த 3வது காரியத்திற்காக? ஆண்டவரே என்னுடைய லைஃப்ல இனி அடுத்த ஆப்ஷன் நான் போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு, இனி வேற எங்கேயும் யாரிடத்திலையும் எந்த அவிசுவாசத்திற்கும் போக மாட்டேன். எனக்கு கர்த்தர் செய்வார். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. Thank you Jesus. So number 4, 4வதாக நம்முடைய கப்பல்ல இருந்து நம்ம எடுத்து போட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நங்கூரங்களுடைய கட்டி இருக்கிற கயிறுகளை அறுத்து, அப்படின்னா பின்னாடி இழுக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இல்லை இனி பின்னாடி இழுக்கிறதுக்கு நேராய் போக மாட்டேன். நம்பர் 5, 5வது, என்னுடைய அனுபவத்தை அல்ல கர்த்தருடைய வார்த்தையே சார்ந்து வாழ்றேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு பாட்டு மட்டும் வந்ததிலிருந்து என்னுடைய இருதயத்தில் வந்துட்டே இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய தலைகளை ஆண்டவர் உயர்த்த போறார், என் கொம்பை ஆண்டவர் உயர்த்த போறார். ஆமென். என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்ததை ஒருத்தராலையும் சத்துருவால தடுத்து நிறுத்த முடியாது, சாபத்தால தடுத்து நிறுத்த முடியாது. என் கொம்பை உயர்த்தினவர் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்க வார்த்தை எங்களுக்கு நேராய் வந்து கொண்டே இருக்குதுப்பா, நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே எங்கள் மேல் நீர் நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல அப்படியே அமர்ந்திருப்பதாக போதும் ஆண்டவரே. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.
எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் ஆரம்பிச்ச இந்த பிரயாணம், நீர் இடையில வார்த்தைகளை கொடுத்து தேற்றி கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்தை துவங்கின கர்த்தர் முடிகிற வரைக்கும் நடத்துகிறதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். நாங்க நம்புறோப்பா, நாங்க நம்புறோப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே, உங்க நன்மை சூழ்ந்து கொள்வதாகப்பா. ஐயா, உங்க சமூகத்துல ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டார்களே, இத்தனை நாட்களும் ஜபத்துல கலந்து கொண்டார்களே, ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே. கோசேன் ஜனங்களை, இது குடியிருக்கிற ஜனத்திற்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்தது உண்மையானா, இந்த 100 நாள் ஜபத்துல கலந்து கொண்ட பிள்ளைங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு நன்மை அத்தனை பேரை காட்டிலும் அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு நன்மையை நீங்க தரணும்பா. நீங்க தந்துருங்கப்பா, நீங்க தந்துருங்கப்பா ஆண்டவரே. இனி இருக்கிற இந்த 7 நாட்களும் உங்க மகிமையினால் அப்படியே பொதிஞ்சிருங்க சுவாமி. உங்க பிரசன்னம் அப்படியே மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 23ஆம் தேதி அந்த ஃபைனல் டேல உங்க மகிமையை கடந்து வர பண்ணுங்கப்பா ஆண்டவரே. நியூ இயர் சர்வீஸில் கர்த்தர் திரளான கூட்டத்தை கொண்டு வந்து ஒரு புதிய வருடத்திற்குள்ள நாங்கள் ஜபத்தோட உங்க பிரசன்னத்தோட கடந்து போகிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.